அன்புமணியின் சகோதரி ஸ்ரீகாந்தியின் மகனான முகுந்தன் பாமக நிர்வாக குழு உறுப்பினராக உள்ளார். மேலும் பதவி வரை கண்களை மறைத்ததால் பெற்ற தகப்பன் கூட எதிரியாகவே தெரிவார் என்றும் சுகந்தன் தெரிவித்திருந்தார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் படத்துல ஒரு டயலாக் வரும், எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு, ஆனா எனக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரே வார்த்தை நன்றி உணர்வு. இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? சுயநலத்துக்கோ கொள்ளையடிக்கவோ பதவிக்கா வந்திருக்கோம்? ஐயா மேல இருக்க மரியாதைக்காக வந்திருக்கோம். என்னடா கரை வேட்டி போடாம ஜீன்ஸ் பேண்ட் வந்திருக்கான்னு பாத்திருக்கீங்களா? எனக்கு அரசியல் ஆசைலாம் கிடையாது, சரியா? நம்மளுக்கு இந்த மேடைக்கு சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டு தொழிலை பார்த்து இருந்தவன் நான், அதுதான் நம்ம, சரியா? ஆனா இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்? சில விஷயங்கள் சொல்லிதான் ஆகணும். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முகுந்தனுக்கு நம்ம ஐயா ஒரு பதவி கொடுக்கிறார், இளைஞரணி தலைவர் பதவி. அத ஒருத்தர் மேடையில எதிர்க்கிறார். என்னன்னு, அவனுக்கு அனுபவம் பத்தல, கட்சியில சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது, கால் மேல கால் போட்டு மைக்க தூக்கி அடிக்கிறாரு, சீன் போடுறாரு, கெத்து காமிக்கிறாரு. இதெல்லாம் யார வச்சுக்கிட்டு மேடையில? நம்ம ஐயா வச்சுக்கிட்டு மேடையில. இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஒரு எதிர்கட்சிக்காரன் போய் பண்ணுவானா அந்த மாதிரிலாம்? நான் சொல்றேன், எனக்கு அப்ப வராது, அதுக்கு தான் இங்க நின்றுட்டு இருக்கேன் நான். என் மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்க இளைஞரணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004 நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீடு இல்ல இது? நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா, சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. வரலாற்றுல அப்பாவை எதிர்த்த அவுரங்கசீப்பில் இருந்து நம்ம அன்புமணி வரை பல பேர் இருக்கிறார்கள். அந்த அவுரங்கசீப் யாரும் கிடையாது. இந்த தாஜ்மஹால் கட்டினாப்ல ஷாஜகானோட அப்பா. அவனை ஜெயில போடுறான். எதுக்கு போடுறான்? பதவி வெறி, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆணவம். அவரை ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்களே. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 8 வருஷம். அவரும் அந்த சின்ன ரூம்ல இருந்து நம்ம கட்டின தாஜ்மஹாலை ஜன்னல் வழியா பார்த்து அழுது 8 வருஷம் கழிச்சு செத்தும் போயிடுற. இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா, பதவி வெறி கண்ட மறைச்சா பெத்த தகப்பன் கூட எதிரியாதான் தெரியுவான். அவமானம் பண்றதுக்கு கை கூசாது. ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு தாத்தா மட்டும் இல்ல, என்னோட ஹீரோ. இந்தியாவில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்குறாங்க. எதுக்கு தொடங்குறாங்க? மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஐயா தொண்டனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார், மந்திரி ஆக்கி அழகு பார்த்தார். என் மாமாவையே மந்திரி ஆக்கினார். ஆனா இவர் எந்த பதவியிலும் உட்காரல, எந்த சேர் மேலையும் ஆசைப்படல. என் மக்கள் நல்லா இருந்தா போதும், என் வன்னிய இனம் நல்லா இருந்தா போதும், என் மக்கள் நல்ல வேலைக்கு போகணும் என்று ஆசைப்பட்ட ஒரே தலைவர் நம்ம ஐயா. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் வேண்டுகிறேன், நாங்க இருக்கோம் ஐயா, உங்களோட இந்த தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள். 2026 அப்புறம் தெரியும் யாரு ரியல் ஹீரோ, யாரு ஜீரோன்னு. நாங்க இருக்கோம். 50 வருஷம் நீங்க உழைச்சீங்க, இதுக்கு மேல நாங்க தான் இருக்கோம். உங்களுக்கு நாங்க பார்த்துப்போம், நாங்க எல்லாத்தையுமே பார்த்துப்போம். களம் நமதே, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.